ஆரி பண்றது தப்பு, இது தப்பு, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஊசி வச்சு குத்திட்டே இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து பாய்சனை கக்கிட்டே இருந்தாங்க. தன்னுடைய குழந்தை பக்கத்துல வந்து நின்று அப்பா அப்படின்னு சொல்லும் போதும் கொடுக்கப்பட்ட டாஸ்கை மீறாம அப்படியே இருந்தார். 60 கேமரா இருந்து உள்ள இருக்கிற ஒரு சிலரை நல்லவங்களா காட்ட முடியல. 60 கேமரா இருந்து ஆரிய இவ்வளவு நாள்ல கெட்டவரா காட்ட முடியல. ஒரு நல்லவனுக்கும் ஒரு நல்லவன் தான் தேவைப்படுறான், ஒரு கெட்டவனுக்கும் ஒரு நல்லவன் தான் தேவைப்படுறான். அதனால நல்லவன் தான் லேட் ஆனாலும் கண்டிப்பா ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி அவர்கள் வந்து சொன்னாரு. ஹாய், நான் அர்ஜேஷாம். நம்ம ஷாபுத்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு உங்களுக்கான வீடியோஸ்லாம் வந்து வந்துடும். இன்னைக்கு யாருடைய ஸ்பெஷல் வந்து பேச போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஆரி அவருடைய ஸ்பெஷல் தான் வந்து பேச போகிறோம். இந்த ஆரி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிக் பாஸில் அதிக முறை எவிக்ட் செய்யப்பட்டு, அங்கே இருக்கிறவங்களால எவிக்ட் செய்யப்பட்டு அதிக முறை முதல் முறையாகவே சேவ் பண்ணப்பட்டவர். இது வரைக்கும் 4 சீசன் வந்து போயிருக்கு பிக் பாஸ்ல. அதுல இவர் மட்டும்தான் இப்படி ஒரு மக்களுடைய மிகப்பெரிய அபிமானத்தை பெற்றிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஆரியுடைய 6 சவுக்கடிகள், இந்த சவுக்கடிகள் அப்படின்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரௌண்ட் ஒரு 100 நாளில் அவர்கிட்ட இருந்து நான் அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டது. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம வந்து பண்ணுறோம். பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த எல்லாருமே அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 70% 80% பேர் அங்கே இருந்த எல்லாரும் 18 பேர் இருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய முறைகளில் ஆரி பண்ணுறது தப்பு, இது தப்பு, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஊசியை வச்சு குத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து பாய்சனை கக்கிட்டே இருந்தாங்க. இப்படி பாய்சனை கக்கி எனக்கு தெரிஞ்ச அவர் உடம்பு ஃபுல்லாக விஷம்லாம் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி அங்கே இருந்தவங்கலாம் வந்து அவரை பற்றி நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் வெளியே இருக்கிற மக்கள் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்து கொடுத்தாங்க. வெளியே இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் உள்ள இருக்கிற நிறைய மக்களுக்கு அவரை பிடிக்காம இருந்தது. இதன் மூலமா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் ஸ்டீவாவை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உலக கிரிக்கெட் அரங்கத்தில் ஃபேன்ஸ் எல்லாருமே அவரை வந்து ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பிளேயர், உடம்புல அடி வாங்கிட்டு, மூஞ்சில் அடி வாங்கிட்டு, கையில் அடி வாங்கிட்டு டீமுக்காக வந்து அவர் வந்து ஆடுவார், அவ்வளவு தன்னலமற்ற பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டீவாவுக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனால் கங்குலி அவரோட பயோகிராஃபியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஷேன் வான்ட்ட போய் கேட்டாராம், எப்படி ஸ்டீவா எப்படி அப்படின்னு வந்து கேட்கும்போது ஷேன் வான் கூடவே இருக்கிறது வைஸ் கேப்டன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீவா வந்து சுயநலவாதி, அவர் ரொம்ப செல்ஃபிஷ் பிளேயர், அவர் நல்ல கேப்டனே கிடையாது அப்படின்னு சொன்னாராம். உலகமே கேப்டனாக மதித்த ஒரு பிளேயரை, உலகமே ஒரு தன்னலமற்ற பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ரசித்த ஒரு பிளேயரை கூட இருந்து சொன்னார் செல்ஃபிஷ் பிளேயர் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி நம்ம கூட ஒர்க் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்மளை பத்தி கம்மியா சொல்லுவாங்க, இல்ல அதிகமா சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நமக்கான ஆதரவு வேறு இடங்களில் இருந்து கிடைக்கும் அப்படின்றதுதான் இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பிக் பாஸ்ல இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சீசன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்பா, பொண்ணு, தங்கச்சி, ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப் பயங்கரமா மெயின்டைன் பண்ணாங்க. உள்ள போய் ஃப்ரெண்ட் ஆகி இப்படி ஆனதுனால நிறைய பார்ஷியாலிட்டி வந்து பார்க்குற மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஆனால் ஆரி அந்த மாதிரி பயங்கர தங்கச்சி, அண்ணன் அப்படின்ற சென்டிமெண்ட்டுக்குள்ள மூழ்கி போய் அதில் அவர் பார்ஷியாலிட்டி பார்க்கவே இல்லை. இதைத்தான் உலக அளவில் வந்து ஹெச்ஆர் தியரி வந்து சொல்லுது. இந்த கார்பரேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர் தியரி என்ன சொல்லும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸசைஸ் மூலயமா சொல்லுவாங்க. இங்கே ஒரு எம்ப்ளாயி, இங்கே ஒரு எம்ப்ளாயி, 2 பேருக்கு நடுவில் நெத்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய தக்காளியை வச்சுருவாங்க. இந்த தக்காளி ரொம்ப நெருக்கமாக போனால் நசுங்கி போயிடும், இந்த தக்காளி விலகி போனா கீழே வந்துடும். அதனால 2க்கு நடுவில் ஒரு பேலன்ஸை வந்து உங்களோட கொலீகோட நீங்க வந்து பின்பற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது கொலீகோட மட்டும் இல்ல, நம்மளுடைய உறவினர்கள்கிட்டையும் இந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸை, கரெக்டான அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை சுமூகமா இருக்கும் அப்படின்றதுதான். இதைத்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆரி வந்து ஃபென்டாஸ்டிக்கா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 60 கேமரா இருந்து உள்ள இருக்கிற ஒரு சிலரை நல்லவங்களா காட்ட முடியல. 60 கேமரா இருந்து ஆரிய இவ்வளோ நாள்ல கெட்டவரா காட்ட முடியல. ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க, இந்த டைம்ல வந்து நல்லவங்களால வாழவே முடியாது, இது என்ன கலிகாலம்பா அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. நான் வந்து எஸ்பிபி சாரோட வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன். எஸ்பிபி அவர்கள் எனக்கு சொன்ன ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன். ஒரு நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கெட்டவன் வந்து திருடிடுறான், திருடின காசு என்ன பண்ணுவான், ஒரு திருடன்ட்ட கொடுக்க மாட்டான், ஒரு நல்லவன்ட்ட தான் போய் கொடுப்பான். அதே மாதிரி ஒரு தவறான தொழில் செய்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய பொண்ணை வந்து
கெட்டவங்க யார்கிட்டையும் போய் விட மாட்டாங்க, நல்லவங்கள்ட்ட தான் போய் விடுவாங்க. ஸோ ஒரு நல்லவனுக்கும் ஒரு நல்லவன் தான் தேவைப்படுறான், ஒரு கெட்டவனுக்கும் ஒரு நல்லவன் தான் தேவைப்படுறான். அதனால நல்லவன் தான் லேட் ஆனாலும் கண்டிப்பா ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி அவர்கள் வந்து சொன்னார். அதே மாதிரி வாய்மை வெல்லும் அப்படின்றதுக்கு ஆரி அவர்களுடைய செயல்பாடு ஒரு உதாரணம். நம்ம இதை அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி. வேலை அப்படின்னு வந்துட்டா குடும்ப உறவுகளை தாண்டி நம்ம வேலையில வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ மிலிட்டரி மேன் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வீட்டில் வந்து தன்னுடைய உறவுகளையும் பிரிந்து வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆரி அவர்கள் தன்னுடைய குழந்தை பக்கத்துல வந்து நின்று அப்பா அப்படின்னு சொல்லும் போதும் கொடுக்கப்பட்ட டாஸ்கை மீறாம அப்படியே இருந்தார். கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி வந்தது, அந்த அன்பின் வெளிப்பாடு வந்து வந்தது. இருந்தாலும் பிக் பாஸ்ல டாஸ்க் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அது எனக்கு தெரியலங்க. அதெல்லாம் என்னையாலாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து இருந்தார். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது எந்த காலத்தை கொண்டும் நம்மளுடைய உறவுகளுக்காக கூட நம்ம விட்டுறக்கூடாது, நம்மளுடைய வேலையை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லா சொன்ன ஒரு விஷயமா வந்து எனக்கு வந்து தோணுச்சு. இதை வந்து சார்லி சாப்ளின் பின்பற்றி இருக்காரு. அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, பிரேக்கப் ஆயிருக்குமா, அந்த செகண்ட் தான் பிரேக்கப் ஆயிருக்குமா. ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நெருங்கிய உறவு வந்து இறந்து போயிருக்காங்களாம். அந்த டைம்லையும் அவர் அப்படியே போய் ஸ்டேஜில் போய் ட்ராமாலாம் வந்து பண்ணியிருக்காரு, அவருக்கான ஷூட்டிங்க்கு வந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சார்லி சாப்ளினோட ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் என்னை அழ வைத்தது. அவருக்கு நடந்த சுச்சுவேஷன் எல்லாமே, உலகம் என்னை அழ வைத்தது, இந்த உலகத்தை நான் சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். தன்னுடைய ப்ரொஃபஷனை, தன்னுடைய வேலையை, தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை, தன்னுடைய பர்சனல் வாழ்க்கை என்னைக்கும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன்னு சார்லி சாப்ளின் சொல்லியிருந்தாரு. அதைத்தான் ஆரி அவர்கள் இந்த வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. பாயிண்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீலாம் மனுஷனே இல்லை, உன்னையெல்லாம் நான் வெளியே வந்து இன்டர்நெட்டில் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாலாஜி வந்து சொன்னார். அப்படி சொன்ன பாலாஜியை இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் வந்து பெரிய மனுஷன், வெளியே வந்தாலும் உங்ககிட்ட நான் அட்வைஸ் வந்து கேட்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு கோவத்தை, நம்மளுடைய கோவத்தை கையாளுறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய கோவத்தையும் எப்படி கையாளணும் அப்படின்றது வந்து ஆரி வந்து ஃபென்டாஸ்டிக்காக புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சின்ன வயசில் எங்கள் தமிழ் வாத்தியார் ஒரு கதை வந்து சொல்லுவார். ஒரு அப்பா ஒரு பையன் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னைக்கெல்லாம் கோவப்படுறியோ அன்னைக்கெல்லாம் வந்து செவத்தில் ஒரு ஆணி அடின்னு சொல்லியிருக்காரு அப்பா பையன்கிட்ட. அவனும் ஆணி அடிச்சுட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கான், நான் அந்த ஒரு வாரமாக கோவமே பண்ணலப்பா, என்னப்பா பண்ண அப்படிங்கும்போது, என்னைக்கெல்லாம் நீ கோவப்படலையோ அன்னைக்கெல்லாம் ஒரு ஆணியை வந்து ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு வந்து அப்பா வந்து பையன்கிட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரிமூவ் பண்ணியிருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு செவத்தில் ஆணிகளே இல்லை, எல்லாம் வந்து வெறும் துளைகளாக தான் இருந்தது. உடனே பையன் போய் சொல்கிறான், இப்போல்லாம் பாருங்கப்பா நான் கோவமே படுறதில்ல அப்படின்னு சொல்லும் போது அப்பா சொல்கிறாரு, நீ இப்போ கோவப்படலைன்னா கூட நீ கோவப்பட்டதால் ஏற்பட்டக்கூடிய அந்த துளை இருக்குது பார்த்தியா, அந்த துளை வந்து இன்னும் ஹோலாக தான் இருக்குது. அந்த துளைகள் வந்து நீ இன்னொருத்தவங்களுடைய மனதில் ஏற்படுத்தினதாக தான் இருக்கும். மனதில் ஏற்படுத்தின காயத்தை அழிக்க முடியாது, அதுக்கு மறுபடியும் ஒரு சிமெண்ட் போடணும். அதனால முடிந்த அளவுக்கு கோவத்தை சரியாக கையாளு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னதா ஒரு கதையை வந்து சொல்லுவார். அந்த மாதிரி பாலாஜி கிட்ட அவருடைய தப்பை தான் சொன்னாரே தவிர பாலாஜி எங்கேயுமே தப்பா சொல்லல ஆரி. அப்படி சொல்லி பாலாஜியுடைய கேரக்டரே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு இந்த 100 நாள்ல. ஸோ நம்மளோட கோவத்தை எப்படி கையாளணும், அடுத்தவர்களுடைய கோவத்தையும் எப்படி கையாளணும் அப்படின்றதுக்கு இது சூப்பரான எக்ஸாம்பிள். பாயிண்ட் நம்பர் 6 என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டப்ப வெள்ளத்தப்பெல்லாம் வந்து ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருந்தார் ஆரி. நீங்கள் ஜல்லிக்கட்டு வீடியோவில் கூட பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஒரு போலீஸ் இவர் நடந்து போவார், பிடிச்சி தள்ளி விடுவாங்க. எனக்கு ஒரு சில நேரம் வந்து தோணும், இந்த ஜல்லிக்கட்டு வெள்ளத்துலலாம் ஒரு சிலர் வந்து ட்விட்டரில் மட்டுமே தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சில இன்சிடென்ட் மட்டுமே பண்ணிக்கிட்டு தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கே, நான் இதெல்லாம் பண்ணுறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே இருந்தாங்க. ஆரி மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராகவே பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்குலாம் வந்து பெரிய அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் சும்மா ப்ரொமோஷனுக்காக நடித்த ஒரு சிலருக்கு வந்து இவ்வளோ பெரிய அங்கீகாரமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. ஆனால் ஒன்று தான், கைஃப் வந்ததுக்கப்புறம் தான், யுவராஜ் வந்ததுக்கப்புறம் தான், ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தோனி வந்தார். ஆனால் தோனி வந்து அடித்த இடம் வேற லெவல். அதே மாதிரி தான் அவங்களுக்குலாம் ஒரு சின்ன லைட்டாக ஸ்பார்க் ஏற்படுற மாதிரியான அங்கீகாரங்கள் கிடைத்தாலும், லேட்டாக வந்தாலும் ஆரிக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்கு இந்த பிக் பாஸ் மூலமா. ஒரு 100 நாள் மக்கள், வெளியே இருந்த மக்கள் எல்லாரும் வந்து அவரை கொண்டாடி இருக்காங்க. அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் லேட்டாக கிடைச்சாலும் நம்ம சரியா விளையாண்டுட்டு இருந்தோம்னா, சரியா நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஒட்டுமொத்தமா நமக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள், ஏளனங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் இதையெல்லாம் கடந்து நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணோம்னா நமக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுதான் ஆரி இன்னைக்கு 6 கோடி 7 கோடி மக்களுடைய மனதில் மிகப்பெரிய இடம் கிடைச்சிருக்கு அப்படின்றதுதான் இதற்கான மிகச்சிறந்த உதாரணம். ஸோ ஒட்டுமொத்தமா நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து ஒன்று சொல்லுவார்,
கஷ்டங்கள் மட்டும் இல்லாவிட்டால் போராடும் குணமே இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியனுடைய இந்த வாழ்க்கை உலகத்தின் ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். உன்னை வென்று